ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபுவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ண சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்சால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அப்படியே மறக்காமல் பிரபுவில் பார்த்து எடிட்டிங் பிடிச்சவங்களோட லைக் வந்து போட்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு, ஹைப்புன்னு சொல்லிட்டு. அந்த ஹைப்போட ஸ்கோரும் வந்து கொஞ்சம் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அலைக் பாஷன் ஆஃபீஸ் பண்ணி தான் வந்து மேக் வந்து பண்ண போகிறோம். அந்த ஆப் கார்டு லிங்க் வேணால் இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் வந்து பண்ண போகிறேன். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் வந்து பெய்டு தான். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் வந்து லிங்க் ஒன்று வந்து பே பண்ணி ஷேர் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஒரே சிங்கிள் ஒன் கிளிக்கில் வந்து நீங்கள் வந்து எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற பிக்கை பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ண போகிற பிக்கை பேக் வந்துட்டு கீழே பாருங்க ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். பார்த்தா சம் ரேஷியோ லெவல் பார்த்தா 4:5 சைட் வந்து பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்க ரெசிடென்ட் கிளிக் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டர் வந்து போயிட்டு அங்கே வந்து பிக்கை வந்து கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணுங்களா. ஆட் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரெசிடென்ட் 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபில் செட் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரெசிடென்ட் வேறு பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்றா பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடு முடிஞ்சோடனே இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த ரேஷியோவில் இமேஜ் வந்து கிராப் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு பிக்கை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா இமேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் உங்கள் சாய்ஸ் தான். பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா தான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் பிக் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு கலர் ஃபீல்டில் போய்ட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ ரூம் எந்த பேக்ரவுண்ட் ரூம் யூஸ் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற க்ரீன் கலர் லேயரு லைனாக பார்த்தா உங்களுக்கு இமேஜ் சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. இந்த லேயரில் தான் இப்போ நம்ம கிராப் பண்ண அந்த 4:5 ரேஷியோ பிக்கை வந்து ஆட் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் கிராப் பண்ண பிக் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் அவ்வளோ ப்ளஸ் அவங்க கிளிக் பண்ண மாதிரி பிக் வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேர்ள் பிக் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மென்னோட பிக் வந்து ஆட் பண்ணணும். சேம் கலர் ஃபீல் போயிடலாம். நான் வந்து ஆல்ரெடி பிக் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இங்கே இருக்குது. ஓகே, இந்த இருக்குது. ஓகேங்களா. பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மாதிரி வந்து ஆட் வந்து ஆகும். ஓகேங்களா. இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பிக்கு, நெக்ஸ்ட் ஒரு பாயோட பிக்கு, நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் பிக்கு, நெக்ஸ்ட் ஒரு பாய் பிக் மேலே ஆட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் பிக்கு, நெக்ஸ்ட் ஒரு வெண்டில் ஒரு பாய் பிக். ஓகேங்களா. இதே மாதிரி ஆர்டரை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டேபிள் வேறாக்கான பட்டனுங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் ரைட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகே, எடிட்டிங் வந்து பிடிச்சவங்க ஒரு லைக் வந்து போட்டுங்க. நம்ம சேனல்லையும் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. நிறைய பேர் லைக் வந்து பண்ணால் பார்க்குறேன். மறக்காம ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.